கான்ஸ்டபிள், அந்த ஃபைலை எடுத்துட்டு வாங்க. உங்களை பாக்குறதுக்காண்டி ஒரு பையன் ரொம்ப நேரமா வெயிட் பண்றான் சார். அவனை வர சொல்லிட்டு குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனாங்கன்னு பெரிய கேஸ் ஆச்சுல்ல சார், அது இவரு தான் சார். இப்பவும் தண்ணி போட்டுட்டு வந்திருக்கியா? இல்ல சார், நான் நேத்தே குடிக்கல சார். சரியா செக் பண்ணாம வண்டியை எடுத்துட்டு வந்துட்டாங்க சார். எங்க வேலையை நாங்க சரியா செய்யலன்னு சொல்றியா முத்து? இந்த வீடியோல நல்லா தள்ளாண்ணியப்பா. அது நான் கால் தடுக்குனதை அப்படி எடுத்துட்டாங்க சார். யார கொடுத்துருங்க சார். நீ கேட்டா நாங்க கொடுத்துடணுமா? நான் ஃபைனை கூட கட்டுறேன் சார். முத்து, இப்பதான் குடிக்கலன்னு சொன்னீங்க, எதுக்கு ஃபைனை கட்டுறீங்க? நான் குடிக்கலதான் சார். யாரும் நம்ப மாட்டேறாங்க. எனக்கு என் காரு வேணும் சார். இன்னும் தண்ணி போட்டுட்டு போற வர்றவங்க மேல காரை விட்டு ஏத்துறதுக்கா பத்தி தான் ஊரே பேசுது. உன் லைசன்ஸை கேன்சல் பண்ண சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடானா காரை வந்து கேக்குற. கார் ஓட்டுறத தவிர வேற எதுவும் தெரியாது சார். என் பொழப்பே அதுலதான் சார் இருக்கு. அறிவு குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறப்ப இருந்திருக்கணும். கார்லாம் கொடுக்க முடியாது, கோர்ட்ல போய் வாங்கிக்க. கடன்லாம் நிறைய இருக்கு சார். நான் கார் ஓட்டலாட்டி கையில காசே நிக்காது சார். இவனை அனுப்பி விடுங்க. நான் பாருக்கு வர்றாங்க. மூவி ரிவ்யூ பண்றவரு ஒருத்தர் மீனாவா படம் பிடிக்கிறாரு. சொல்றாங்க சரக்கு வாங்குறதுக்காண்டி ஒரு பெண்மணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசுவோன்னு போறாங்க. இதுக்காண்டி குடிக்க வந்தீங்கன்னு கேக்குறாங்க. பக்கத்துல வாங்கன்னு அவரை அடிக்கிறாங்க. மீனா சொல்றாங்க, என்ன ஏதுன்னு தெரியாம கேமராவை தூக்கிட்டு வந்துருவீங்களா? இந்த மாதிரி அடுத்தவங்க வாழ்க்கைய கவலைப்படாம கண்ணில் படுறவங்க எல்லாம் வீடியோ எடுக்கிறதுனாலதான் நான் இங்க வந்து நிக்கிறேன். மேடம் சொல்றீங்க, 3 நாளைக்கு முன்னாடி என் புருஷன் இந்த பாருக்கு வந்தாரு, குடிச்சிட்டு கார் ஓட்டினாருன்னு தேவையில்லாம வீண் பழி வந்துருச்சு. குடிக்கவே இல்ல, யாரோ உன்னை மாதிரி அறிவு கெட்டவன் மாதிரி வீடியோ எடுத்து போட்டிருக்கான். புருஷன் பேரை காப்பாத்துறதுக்காண்டி இங்க வந்து நிக்கிறேன், தெரியாம லூசு மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் மேடம், முன்னாடி புருஷனை காப்பாத்துறதுக்காண்டி இங்க வந்து நிக்கிறாங்க வீரமங்கை. இல்ல மேடம், உங்க கணவருக்காண்டி நீங்க எப்படி போராட போறீங்க? நல்லா இருக்காங்க, எது நடந்தாலும் உங்களுக்கு சாதகமா நீங்க மாத்திப்பீங்களா? மேடம், ஹெல்ப் பண்ணதான், ஒரு ஹெல்ப்பும் வேணாங்க. இங்க ப்ராப்ளம் மாறதுக்கு என்னைய மாதிரி ஆளுதான் கிடைச்சாங்களா? இந்த மாதிரி பெரிய ஆளுகளோட வீடியோ எல்லாம் போட்டு காட்டுங்க. ஷூட் பண்ணாம அவர் கிளம்பி போயிட்டாரு. ஷாப்ப இப்பதான் ஓபன் பண்றாங்க. மீனா உள்ள போறாங்க. பார்த்தா குடிக்க வந்த மாதிரி தெரியலையே. நீங்க எதுக்கு வந்தீங்க மேடம்? ஓனரை பாக்கணும், அங்க இருக்காரு பாருங்க. வணக்கம் ஐயா. அம்மா, பொம்பளை பிள்ளை எல்லாம் இங்க வந்திருக்கா, ஏதாவது பிரச்சனை ஆயிர போகுது, கிளம்புமா. நான் சொல்றத கேளுங்கய்யா. 2 நாளைக்கு முன்னாடி இங்க வந்தாரியா, சிட்டு காரை ஓட்டினாங்கன்னு போலீஸ் தேவையில்லாம பழி போட்டிருக்காங்கய்யா. இதெல்லாம் வந்துச்சே, அந்த கேஸாமா இங்கயா? அதுக்கப்புறம் இந்த பாருக்கே கெட்ட பேருமா. கிளம்புமா. நிஜமாலே குடிக்கலையா, தேவையில்லாம பழி போட்டிருக்காங்க, வாங்கி வச்சுட்டாங்க, லைசன்ஸும் போயிரும்னு சொல்றாங்கய்யா. வேலையே கார் ஓட்டுறதாயா, எங்க வாழ்வாதாரமே போயிரும் போல இருக்கு. ஏதாவது உதவி செய்யுங்கய்யா. நான் என்னமா செய்ய முடியும்? இந்த பாருக்கு வந்தா குடிச்சிட்டு தான் போயிருப்பான். அவர் குடிக்கலன்னு தான் சொன்னாரு. எல்லா புருஷனும் பொண்டாட்டிக்கிட்ட குடிக்கலன்னு தான் சொல்லுவான். என் புருஷன் அந்த மாதிரி கிடையாதுயா. நினைச்சா நிரூபிக்க முடியும்யா. நான் என்னமா செய்ய முடியும்? இல்ல சிசிடிவி கேமரா எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல, 2 நாளைக்கு முன்னாடி 12 மணிக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் பாக்கணும்யா. அதெல்லாம் பார்க்க முடியாதுமா. வியாபாரம் நடக்கிற நேரத்துல நீ தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காத. வீட்டுல ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்கய்யா. உங்க பொண்ணா நினைச்சு எனக்கு இந்த உதவி பண்ணுங்கய்யா. பாக்குறப்பவும் எனக்கு பாவமா இருக்குமா. கண்ணா, இங்க வாப்பா. நம்ம கடையில இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ இந்த அம்மாவுக்கு போட்டு காட்டு. ரொம்ப நன்றிங்கய்யா. சிசிடிவி கேமரால உள்ள வீடியோவா காட்டுறாரு கண்ணன். மீனா பாக்குறாங்க. சும்மா உட்கார்ந்து தான் பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் குடிக்கலையே. நீங்க சொன்ன மாதிரி அவர் குடிக்கலமா. அங்க ஒரு ஆள் வீடியோ எடுக்கிறான் பாருங்கண்ணே. இந்த இடத்துல ஜூம் பண்ணுங்க. அண்ணே, இவன் சிட்டி இல்ல என்னம்மா, உனக்கு தெரிஞ்சவரா? இவன் பொறுக்கின வீடியோ எடுத்து வேணும்னுக்கே மாட்டி விட்டுருக்கானே. இந்த வீடியோவை இந்த நம்பருக்கு அனுப்பி விடுறீங்களா? அனுப்பிச்சு விடுறேம்மா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ரவிக்கு போன் பண்றாங்க. உங்க போனுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருப்பாங்க, அத உங்க அண்ணன் கார் ஷெட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டீங்களா? முத்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ எங்கடா? இங்க இதான் வர சொன்னாங்க. நல்ல விஷயம்தான், வந்துருவாங்க. இந்த உடனே முத்துவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. நான் மன்னிச்சிருங்க, நீங்க குடிக்கலன்னு சொன்னீங்க, நான் உங்களை நம்பவே இல்லை. சாரிடா, நான் உன்னை நம்பவே இல்லை. குடிக்கலன்னு அண்ணி நிரூபிச்சுட்டாங்க. அந்த பாருக்கு போய் சிசிடிவி ஃபுட்டேஜ எனக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. சிசிடிவி வீடியோல முத்து குடிக்கலன்னு காட்டுது. வீடியோவை எடுத்தவன் மாட்டிக்கிட்டான். இது அந்த சிட்டியில பிளான் பண்ணி முத்துவை மாட்டி விட்டுருக்கான். பார்னு யோசிக்காம ஓனர் கிட்ட பேசி இந்த வீடியோ வாங்கியிருக்காங்க. இந்த வீடியோவை நெட்ல எல்லாருக்கும் அனுப்புங்க. உன் மனசுல இருக்க எல்லாத்தையும் பேசு, இந்த வீடியோவோட சேர்த்து போட்டுடலாம். பேசுறாரு, அதை எடுக்கிறாரு. வீடியோவை எல்லாரும் பாக்குறாங்க. நம்மளுக்கு போன் வருது. முத்து பேசியிருக்கான், பாக்கலையா அந்த வீடியோன்னு கேக்குறாங்க.
பாக்குறேன்னு அண்ணாமலை போனை வைக்கிறாரு. வீடியோவை பார்த்துட்டு அண்ணாமலை அழுகிறாரு. கொலம்பியாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.